ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து செப்டம்பர் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பத்தின டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல 17ஆம் தேதியில இருந்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ புரட்டாசி முதல் 2 வாரங்கள்ல நீங்க தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இப்போ ஓபன் ஆகக்கூடிய டிக்கெட்ஸ்ல வந்து புக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாசத்துல 2 வாரம் வருது. ஸோ அந்த 2 வாரத்துல நீங்க புக் பண்ற மாதிரி இருந்தா அக்டோபரோட புக்கிங்ல நீங்க பண்ணிக்கலாம். செப்டம்பர் மாசத்துல யாரெல்லாம் புரட்டாசி மாசத்துல தர்ஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த டிக்கெட் புக்கிங்கோட டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கு பிளான் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இந்த டேட்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா, மாத்துவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ சேம் அதே மெத்தட்ல தான் இப்பயும் ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன புக்கிங் என்னன்னைக்கு ஓப்பன் ஆகுது, யார் யாரெல்லாம் புக் பண்ணலாம், புக்கிங்ல இருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருப்பதி தேவஸ்தானத்தோட டிக்கெட் புக்கிங்கான அஃபீஷியல் வெப்சைட் டிடி தேவஸ்தானம்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் தான் இது. நீங்க ஆப்லயும் புக் பண்ணிக்கலாம், வெப்சைட்லயும் புக் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷயம் தான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே எல்லா அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு செப்டம்பர் மாசத்துக்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட புக்கிங்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் 2 நாள் இருக்கும். 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கும். இது வந்து மூலவருக்கு செய்யக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான சேவை. அதாவது நம்ம குலசேகரப்படி வரைக்கும் போயிட்டு ஒரு கம்மியான பிரைஸ் டிக்கெட்ல நம்ம மூலவர் தர்ஷன் பார்க்க முடியும், ஒரு விஐபி மாதிரி நம்ம வந்து சாமியை கிட்ட பார்க்க முடியும்னா அது இந்த ஆப்ஷன்ல தான். இதை முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர்ல குலுக்கல் முறையில தான் செலெக்ஷன் பண்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆதார் கார்டு மஸ்ட். இதுல எல்லா டிக்கெட் புக்கிங்க்குமே ஆதார் கார்டு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேற எந்த ஐடி ப்ரூஃபும் யூஸ் பண்ண முடியாது. இதுல உங்களுக்கு சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா அப்படிங்கிற 4 சேவாக்கள் இருக்கு. சுப்ரபாத சேவாவுக்கும் அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவுக்கும் உங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு போகலாம். 12 வயசுக்கு கீழே இருக்க கிட்ஸ் வந்து அலௌடு. தோமால அர்ச்சனைக்கு வந்து அலோவ் பண்றது இல்லை. அதனால நீங்க வந்து இப்போ ஃபேமிலியா கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா சேவாவுமே செலக்ட் பண்ணுங்க. ஸோ கடவுள் கிருபையில உங்களுக்கு எந்த சேவா கிடைக்குதோ அந்த சேவாவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் ரொம்ப வருஷமா ட்ரை பண்றாங்க. ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்மான டிக்கெட் கிடையாது, ஜஸ்ட் செலக்ட் ஆனாதான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனே. அதுக்கு அடுத்த புக்கிங் நமக்கு வந்து 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு உங்களுக்கு என்ன புக்கிங் இருக்குன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்ல கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவாவுக்கான டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சேவாவையும் டைரக்டா பார்க்கலாம், மூலவர் தரிசனமும் டைரக்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு நபருக்கு 500 ரூபாய். கல்யாணோற்சவம் மட்டும் கப்பல் டிக்கெட்டா வரும். அதாவது 2 மேல் 2 ஃபீமேல் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா 2 பேத்துக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். சிங்கிளா போற நினைக்கிறவங்க மற்ற சேவாக்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்க செப்டம்பர் புரட்டாசில எதுவும் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கூட இந்த டிக்கெட் கூட தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம். அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வர்ச்சுவல் சேவால என்ன அப்படின்னா நமக்கு சேவாவை வந்து பார்க்க முடியாது, 300 ரூபாய் தரிசனம் வந்து அதுக்காக கொடுப்பாங்க. இதுவும் 500 ரூபா தான், காலையில ஓப்பன் ஆகுறதும் 500 ரூபா தான். இந்த 2 டிக்கெட்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க காலையில ஓப்பன் ஆகிற டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட்டுக்கும் அடுத்த டிக்கெட்டுக்கும், ஒரு தர்ஷனுக்கும் அடுத்த தர்ஷனுக்கும் 180 நாள் டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா வர்ச்சுவல் சேவால அந்த மாதிரி எந்த டைம் கேப்புமே கேட்காது. ஒரு மாசத்துல 2 தர்ஷன் சேம் ஆதார் யூஸ் பண்ணி கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து சேவா புக் பண்ணணும், அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் எத்தனை பேர் வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. மேக்சிமம் எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணுங்க. செப்டம்பர் மாசத்துல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான தர்ஷன் டிக்கெட்டுங்கிறது அங்க பிரதர்ஷன டிக்கெட் தான். இதோட புக்கிங் வந்து 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. 2 பேத்துக்கு மேக்சிமம் ஒரு மொபைல் நம்பர்ல புக் பண்ணலாம். முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணா கன்ஃபார்மான டிக்கெட் கிடைக்கும். காலையில 11 மணிக்கு 22ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து 10,000 + 500 ரூபாய்க்கான டிக்கெட்டும் அது கூடவே ரூம்ஸும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. மத்தியானம் 3 மணிக்கு 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்றாங்க. இதுவும் ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க.
நீங்க என்ன கேட்டகரிக்கு கீழே புக் பண்றீங்களோ அதுக்கான ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு தரிசனத்துக்கும் இன்னொரு தரிசனத்துக்கும் 90 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். நம்ம கண்டிப்பா வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஒரு MB ஃபைல் சைஸ்க்குள்ள இருக்கணும். ரொம்ப ஈஸி தான். நீங்க யாருக்கிட்டே கொடுத்து புக் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கரெக்டான டீட்டெயில்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு 65 வயசுக்கு மேல இருக்கணும். அவங்க கூட போறவங்களுக்கு 50 பிளஸ் இருக்கணும். மற்ற 2 கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. கூட போறவங்களுக்கான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அடுத்தது செப்டம்பர் மாசத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட்டோட புக்கிங் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் புரட்டாசி மாசத்துக்கு 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். செப்டம்பர்ல வரக்கூடிய டேட்ஸ்ல போறவங்க. அதுக்கு அடுத்து அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் வந்து இருக்கும். திருமலைக்கு ரூம் புக் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு தர்ஷன் டிக்கெட் 2 பேத்துக்கு சரி புக் பண்ணியிருந்தாதான் நமக்கு புக்கிங்கான லிங்கே வந்து காட்டும். தர்ஷன் டிக்கெட் இல்லாம திருமலையில ஆன்லைன்ல ரூம் வந்து புக் பண்ண முடியாது. கீழ் திருப்பதியில அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது. சேம் இதே நாள் 24ஆம் தேதியே காலையில 10 மணிக்கு உங்களுக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட ஜூலை மாசத்துக்கான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு லோக்கல் டெம்பிள்கான ஜூலை மாசத்தோட சேவா டிக்கெட் ஓபன் ஆகும். அதே நாள்ல காலையில 10 மணிக்கு உங்களுக்கு ஜூலை மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இந்த ஹோமத்தோட சேர்த்துனா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட். இது அலிப்பிரியில நமக்கு வந்து இந்த ஹோமம் வந்து நடக்கும். இந்த ஹோமத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு டைரக்டா போய் தர்ஷன் பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 800 ரூபாய், 2 பேத்துக்கு 1600 ரூபாய் பே பண்ணணும். இது சிங்கிளா நம்ம பண்ண முடியாது. 2 பேத்துக்கு தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க புக் பண்றவங்களுக்கு திருமலையில ரூம் எடுக்கணும்னா ரூம் வந்து கிடைக்காது. ஏன்னா ஜூலை மாசத்துக்கு ஏற்கனவே ஓபன் ஆகிருச்சு. நீங்க ஆஃப்லைன்ல தான் போய் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் லேட்டஸ்டா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய புக்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான லேட்டஸ்டான அப்டேட். ஸோ எல்லா புக்கிங்கோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 18ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு புக்கிங்காக வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கூடவே இன்னைக்கான தரிசன நேரம் பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆந்திராவில் வந்து புதிய சிஎம் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா முதல் முறையாக அவர் வந்து திருமலைக்கு தரிசனம் பார்க்க வராரு. இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குறதா வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நாளைக்கு தர்ஷன் ஏதாவது லேட் ஆகும் அப்படின்னா அவங்க விஐபி தர்ஷனில் தான் பார்ப்பாங்க. ப்ரோட்டோகால்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு போகிறவங்களுக்கு பெருசாக எந்த இஷ்யூ இருக்கிறதுக்குல நார்மலாக நம்ம எப்பயும் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நேற்று திருமலையில் தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,665 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 21 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் அப்படின்றது ஒரு 10லேருந்து 15 அப்படிங்கிற ஆவரேஜ் டைம்ல போயிட்டு இருக்கு. நைட் டைமுக்கு நேரடி சர்வதர்ஷனத்துல டைரக்ட் கியூல தான் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ல சாமி பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்து டு நைட்டு வரைக்கும் இருக்க ஸ்லாட்ல ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதுதான் தரிசனத்துக்கான அப்டேட். எஸ்எஸ்டி டோக்கன் எப்பவும் போல கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில வந்து 3 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதா ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் கவுண்டிங் ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஸோ 5000 டிக்கெட்ஸ் அப்படின்றது இப்போ 2500 டிக்கெட்ஸ் தான் ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. நைட்டு 9, 10, 8, 9, 10 3 ஸ்லாட்டு தான் இருந்தது. ஸோ இது வந்து காலையில் 4:27 ஸ்டேட்டஸ் அப்படின்னா நைட்டு அவங்க வந்து ஷெடியூல் பண்ணிடுவாங்க. 6 மணிலேருந்து தான் டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2 மணிலேருந்து டோக்கன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுதாங்க இன்னைக்கான லேட்டஸ்டான அப்டேட்டாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எதுவும் சேஞ்சஸ் வருமா, ஏதாவது அப்டேட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேரடியாக வரக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கு தரிசனத்தில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்குறது அதுதான். ஸோ ஆஃப்லைன்லேயும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்லாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் 12ஆம் தேதிக்கான, அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. பஸ் டிக்கெட் ஓப்பன் ஆகும் போதே யாருக்காவது டிக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் 10 வரைக்கும் அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. நேற்று 11ஆம் தேதி, இன்னைக்கு 12ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 12ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் வேணும்னா 11ஆம் தேதிக்கு ட்ராவல் டேட்டை சூஸ் பண்ணி பஸ் டிக்கெட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 12ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் இதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சர்ச் கொடுத்தீங்கன்னா இதுக்கு கீழே வரும் உங்களுக்கு ஸ்லாட்டு. டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. யாருக்காவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்திக்கோங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ண தேவையில்லை. இதில் என்னென்ன ஃபேர் இன்க்ளூட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஓங்கோல்லேருந்து நான் திருப்பதி போட்டிருக்கனால ஓங்கோல்லேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கான பஸ் டிக்கெட்டும் இதில் வரும்.
அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஃபேரும் இதில் ஆட் பண்ணுவாங்க. 320 ரூபா ஆட் ஆகும். அதே மாதிரி கீழ் திருப்பதியிலேருந்து மேலே திருமலைக்கு போகிறதுக்கான பஸ் டிக்கெட்டும் இதில் ஆட் ஆகி வரும். அப்போ நீங்கள் வந்து அந்த டிராவல் பண்ணுறதுக்கு மட்டும் கூட இந்த டிக்கெட்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஏசி பஸ்ஸில் நம்ம போனோம்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் 20 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு லாஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நார்மல் பஸ்ஸில் போகிறீங்கன்னா நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த டிக்கெட்டை காட்டிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். உங்களோட தர்ஷன் டிக்கெட், இந்த டிக்கெட், அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டை என்ன ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி புக் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபையும் இது கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த டிக்கெட்டுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லாமல் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணலாம். ஏதாவது ஒரு நமக்கு ப்ரூஃப் இருந்தாலே போதுமானது. ஸோ கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் டிக்கெட் பண்ண தேவையில்லை. ஒன் வே பண்ணாலே நமக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து கிடச்சிரும். இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.